முருகையன், காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருப்பது தன்னுடைய பலத்தை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்க வேண்டியது. கூட்டணியிலிருந்தே வேறு இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பார்வை இருப்பதுவாக தெரிகிறதா? திரு நித்யானந்தம் வரிசைய பல காரணங்கள், டெல்லியிலேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு, ராகுல் காந்தி பேசுகிறாங்க, ஹெலிகாப்டரில் வராங்கன்னு சொல்கிறாங்க, அட்வொகேட் இவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, பல விஷயங்கள் ஹேசியமாகவும் அரசல் புரசலாகவும் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது? ஏன்னா இப்போ வரிசையாக திரு செல்வ பிறந்தை அவர்கள் முன்னாடி பேசுகின்ற போது என்ன சொன்னான்னா, திமுக கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணி. இப்போது கூட்டணி குறித்து மேலிடத்தில் இருப்பவர்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும், அது குறித்து தான் நாங்கள் டிசைட் செய்வோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றார். கிரீஷ் சோழங்கர் இங்கே வந்தபோது 117 இடங்களில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். வில் ஃபோக்கஸ் ஆன் 125 சீட்ஸ், 117 சீட்ஸில் நம்ம வி ஆர் ஃபோக்கஸிங்னு பேசுகிறார். நெல்லை மாநாடு தொடர்ச்சியாக தலைவர்கள் பேசுகின்ற போது ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு கூட்டணி பற்றியான ஒரு விஷயங்களை யோசிக்கிறார்கள். எப்படி இருக்கிறது சூழல்? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, எங்களுடைய கட்சியினுடைய தன்மானத்தை காப்பதற்காக எங்கள் கட்சி ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் பலப்படுத்துவதற்காக தான் எல்லா விதமான கருத்தும் வருகிறதே தவிர இந்த கூட்டணியில் இருப்பதா இல்லையாங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் எல்லாம் இல்லை. ஓகே, டில்லியோடு நெருங்கிய தொடர்புடையவர் தான் மாணிக்கம் தாக்கூர், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதனால் எங்களுடைய மேல்நில பார்வையாளரே அப்படி பேசும்பொழுது இவருக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. அவருக்கு பல கீழ் மட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் அந்த கீழே உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையே பல பிணக்குகள் இருக்கலாம். அந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு போயிருக்கலாம், மாணிக்க தாக்கூருக்கு. அவர் மனம் பாதிக்கப்பட்டதனால் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடத்துல இருந்து டிசைட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. பொதுவாகவே எதுவுமே பேசாம அப்படியே விட்டுட்டு திமுக 20 இடம் கொடுத்தாலும் சரி, 25 இடம் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கிட்டு பேசாம இருக்குதுன்னு சொன்னா அந்த கட்சிக்கு அடிமையாகி விட்டார்கள், அந்த கட்சி சொல்வதெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள், திமுகவினுடைய கிளையாகி விட்டது அப்படின்லாம் ஒரு கொச்சைப்படுத்துவாங்க இல்லைங்களா அரசியல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் கட்சி என்பது தனி 145 வருஷத்து கட்சி. நாங்கள் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கென்று ஒரு பலம் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற வகையில் எங்களுடைய இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவது என்பது தப்பல்ல. அதை எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை மதித்து, எங்களுடைய பலத்தை மதித்து, எங்களுடைய வாக்கு வங்கியை மதித்து எந்த அளவுக்கு சீட்டு கொடுக்க போகிறதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இப்போ ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 63 சீட்டு வாங்கினோம், அப்புறம் 41 சீட்டு வாங்கினோம், அப்புறம் 25 சீட்டு வர 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 குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு எங்கள் கட்சி தலைமையெல்லாம் ஒத்துக்கொண்டது தவறோ என்று எங்கள் மனசில், தொண்டர்கள் மனசில் ஒரு உணர்வு இருக்கிறது. எப்பயிலிருந்து இந்த உணர்வுக்கு இருக்கு? அது போன தேர்தலில் அங்கே 25 இடத்துல நின்று 18 இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம். ஜெயிச்சாலும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டு பெற்றிருக்கலாம். அந்த உணர்வு எங்களுக்கு அப்பல இருந்து இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு எங்கள் தகுதிக்கு தகுந்தவாறு நீங்கள் இடங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதன் அடிப்படையில் தான் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. 40 எம்பி தொகுதிகளில் 10 இடங்கள்ல நின்று ஜெயித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திமுக கொடுத்தது தானே, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு கேள்வி வரத்தான செய்யுது. காங்கிரஸ் பாதிக்கு பாதி கூட நின்றுருக்கு, 20க்கு 20 நின்றுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க 10 கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்கிறோம். அது சிறந்த வெற்றி தான். அதனால தான் 7 வருடமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது காரணம். அதில் நாங்கள் எப்பொழுது நின்னாலும் அது 19 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வெற்றி சதவிகிதம் கூடிக்கொண்டே இருப்பதனால் தான் அந்த கூட்டணி என்பது பலமிக்க ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான நட்பு இருக்கிறது, ஒரு அண்ணன் தம்பி உறவு போல நட்பு இருக்கிறது. கன்னியாகுமரியில் ஒரு பாத யாத்திரை துவங்கும் பொழுது ஸ்டாலின் போய் அங்கே துவக்கி வைக்கிறார். அது போன்று பீகாரில் அந்த நடைபயணம் வைக்கும் பொழுது கூட இவர் போய் அங்கே போய் பேசிட்டு வருகிறார் இல்லைங்களா. அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஒற்றுமையோடு பணியாற்றுகின்ற அந்த சிந்தனை எண்ணம் இருக்கிறது. தலைமையை பொறுத்தவரை 2 தலைமையுமே கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கிறது, ஒற்றுமையாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட எங்களுடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது இப்போ எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்றது தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி. ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே, வேற ஒரு கட்சியை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி இப்ப இங்க இருக்கவங்க பேச ஆரம்பிச்சுட்டு நீங்க பேசுங்க, நாங்க அந்த பக்கம் பேசுறோம் அப்படின்னு நாங்க எதுவுமே பேசாம இருந்துட்டோம்னு சொன்னா டெல்லி தலைமை என்னன்னா முடிவெடுத்துறோம். அதனால தான் நாங்க
2006 உதாரணத்துக்கு 2006 வந்து 96 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிறது. நாங்கள் 34 இடங்கள் 35 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். சரி. அது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு அப்போ வந்து நாங்கள்லாம் வந்து அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கோரியவர்கள் நான் முதல் ஆள். ஏன்னா நாங்கள் 67 இருந்து இதுவரைக்கும் ஆட்சியில் பங்கெடுக்கவில்லை. இப்பொழுது மைனாரிட்டியாக 96 இடம் தான் வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு 2-3 பேர் ஒரு காமராஜர் தொண்டர்களுக்கு நீங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுத்தால் நன்றி உடவர்களாக இருப்போம் என்றெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் எங்கள் தலைவர் சோனியா காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அது கட்டுப்படுவேன் என்று நான் எல்லா டிவிக்காரங்கிட்ட பேட்டி கொடுத்தவன் நான். அதனால் அப்போலேருந்து எங்களுக்கு அந்த உணர்வு இருக்க தான் செய்யுது. நாங்கள் ஆட்சியில் வந்து பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவங்க, 20-30 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தவங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு மீண்டும் இந்த ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், இந்த தேர்தலில் வந்து நாங்கள் பங்கெடுக்கிறோம், எல்லாம் எங்களுடைய பங்கு அதில் சேருது. ஆனால் ஓட்டு போடுறதுல மட்டும் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சிறந்த ஒரு தவறான ஒரு முடிவு அந்த காலத்திலேருந்து போயிட்டு இருக்கு. அந்த வருத்தம் இருக்கத்தான் இருக்குதான். இது மற்ற மாநிலத்தை எடுங்க, எந்த மாநிலம் வேணாலும் எடுங்க, அது ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், வட மாநிலமாக இருக்கட்டும், எந்த மாநிலத்தை எடுத்தாலும் கூட்டணி என்றால் தேர்தலிலும் கூட்டணி, வாக்களிப்பதிலும் ஒருவருக்கு ஒருவர் வாக்களிப்பது, ஆட்சியிலும் பங்கு கொடுப்பது. தமிழகத்துல நீங்க சொல்றது போல இந்த சிஸ்டமே இல்லையே. இது மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கவில்லை. 67க்கு பிறகு வந்து இவங்க என்னதான் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றாலும் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு என்பதை அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மக்கள் மேல பழிய போட்டு அதை கொடுக்கறதே இல்லை. அது வந்து ஒரு தவறான ஒரு முடிவு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு விட்டது. அதுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று ஒரு சிந்தனையை உருவாக்கி இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து உழைக்கணும், ஓட்டு போடணும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு 2 மந்திரி கூட இருக்கக்கூடாது, எங்களுக்கு எந்த பங்கு இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கும்பொழுது என்னது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளை சற்று மரியாதை குறைவாக நடத்துகிறார்களோ, மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்களோ என்கிற சிந்தனை அந்த கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு வந்து விடுகிறது. சமீப காலமாக இப்ப இந்த 2024 கண்டெஸ்ட் பண்ணும்போது இந்த கேள்வி வரல. அதே போல 2021 இந்த சட்டமன்ற தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரல. ஆனால் இந்த ஒரு 6 மாத காலமாக தொடர்ச்சியாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அந்த நூல் எங்க இருந்து வருது? நீங்க 67க்கு பிறகு வந்து எல்லா ஆட்சியிலையுமே வந்து தனி ஆட்சி, திமுக அல்லது அண்ணா திமுக தனி ஆட்சி, அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு பலம் எங்க இருந்து திரு முருகன்? கூட்டணி ஆட்சிங்கிற அந்த சிந்தனையே தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்து விட்டது. அது 2021 அந்த சிந்தனை வரல, 2025 அந்த சிந்தனை வரதுக்கான காரணம் என்ன? 2006 இருந்து எங்களுக்கு சிந்தனை உண்டு, ஆனால் வெளியே நாங்கள் சொல்வதில்லை. கட்சி கட்டுப்பாட்டு அது இப்போ 2025 சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அன்றைக்கு இல்லாதது இன்றைக்கு இருக்கு. ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒரு ஸ்கோப் இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, அதை பொறுத்தவரை எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நாங்கள் 145 வருஷத்து கட்சி, நேற்று கட்சி தொடங்கிய ஒருவரை நம்பி போய் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பின்னால் கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுல வந்து எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. டெல்லி தலைமை இல்லை இல்லை, அதில் கூட எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லைங்க. ராகுல் காந்தி வந்து இவர்கிட்ட பேசினார்னு சொன்னால் அவர் வந்து பேசிய கூட்டத்தில் நடந்த ஒரு சோக சம்பவம், அந்த 41 பேர் இறந்தது. அதை வந்து முதல்ல வந்து முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிறதுனால அவர்கிட்ட பொறுப்போடு அவர் கேட்கிறார், என்ன நடந்தது, என்ன சமாஜம்னு கேட்கிறார். ரெண்டாவது என்ன பண்றாரு, யார் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர், விஜய். அதனால வந்து உங்க கூட்டத்தில் இப்படி ஒரு நெருக்கடி நடந்து போச்சு, என்ன நடந்தது என்பது விசாரிப்பது ஒரு மனித தன்மை மிக்க ஒரு மனிதருக்கு, ஒரு தலைவருக்கு அழகு. அதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்காரே தவிர அந்த 41 பேர் இறந்து விட்ட ஒரு சோக சம்பவ நிகழ்ச்சியின் பொழுது அதுக்கு இரங்க தெரிவித்து பேசுற நிகழ்ச்சியில போய் கூட்டணி பத்தி பேசுவாங்களா? நாங்க உங்க கூட வந்துடுறோம், நீங்க நானும் வந்து சேர்ந்து நிற்போம், அதெல்லாம் பேச முடியுமா? அது பேசுற மனிதனுக்கு அழகு இல்ல. கேரளாவுடைய சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. அது ஒரு காரணம் சொல்றேன், பல காரணங்கள். அதே போல வந்து டெல்லியில் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் இதற்கு வக்கீலை ஏற்படுத்தி கொடுத்தார் போன பல விஷயங்கள் வந்து பேசிக்கொடு, நிறைய விஷயங்கள். நாங்க என்ன சொல்றோம், நீங்க கேரளா தேர்தலில் வந்து விஜய் போய் பிரச்சாரம் பண்ணா அங்கே ஒரு 10-20 கூட கிடைச்சிரும், அந்த கணக்கெல்லாம் வேறு. நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழன். என்னுடைய தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்க்கு நோக்க இல்லாம ஏதாவது இருக்கலாம், நாங்க அதை ஒத்துக்க முடியாது. அது வந்து அங்க இருந்து கேரளால இருந்து வந்து பேசுறவர் பேசிட்டு போட்டோம், அது என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். அவரு எங்களுக்கு அது உடன்பாடு இல்ல. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை வளர்க்க வேண்டும், தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை வந்து ஒரு ஆட்சியினுடைய ஒரு பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. அது கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் இங்க டெல்லி தலைமை தான் முடிவு எடுக்க போகுது. நீங்க 2006லயே இங்க சோனியா காந்தி என்ன சொல்லிட்டாங்க, பாண்டிச்சேரியில் வந்து எங்களுக்கு நீங்க மந்திரி சபையில் இடம் கொடுக்க வேண்டாம், தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சோனியா காந்தி கிட்ட ஒரு மாதிரியா சொல்லி அது முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால வந்து அது போயிடுச்சு, அந்த சான்ஸ் போயிடுச்சு. அது மாதிரி ஒரு சான்ஸ், அது மாதிரி ஒரு சான்ஸ் இப்பொழுது வந்தால் அதை விட வேண்டாம். எங்களுக்கு வந்து அதில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு.
காமராஜ் தொண்டர்கள் ஒரு 4 பேர் வந்து அமைச்சரவையில் அமர்ந்தால் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் வந்து கட்சி நடத்துவோம்ல, கட்சிக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல. அதை எதிர்பார்ப்பது நான் ஒரு காங்கிரஸ்காரங்கன்னா அப்படிதான் நினைப்போம். அதுக்கப்புறம் நடைமுறை என்ன வருதுன்னு பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல தனி மெஜாரிட்டி வந்திருந்தா அவங்க நீங்களை சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருந்தா கூட அதை விட்டுட்டு இல்ல நாங்க தனி மெஜாரிட்டி வந்துட்டோம் நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னா ஒன்றும் பண்ணிட முடியாது இல்லைங்களா. ஆனா வந்து ஒரு கால் மெஜாரிட்டி வராத பட்சத்தில் கடுமையான போட்டி. இப்போ அவர் சொல்வது போல பிஜேபி அதிமுக தாவேக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடுமையான போட்டியை உருவாக்குறார்கள் என்று வச்சுக்குவோம். அப்போ வந்து 117 இடங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் நிலை வந்ததுனால் முன்ன 2006 ஏமாந்தது போல இப்போ ஏமாந்து விடக்கூடாது, எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். தப்பு இல்லை இருக்கிறதன் அடிப்படையில் நாங்கள் இதை நோக்கி நகருகிறோம். அவ்வளவுதான், நகருகிறோம். நாளைக்கு மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்கும், எது எப்படி போவோம்னு யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. இதே தாவேக்காவே ஒரு 10 இடத்துல ஜெயிச்சு எங்க கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், அவங்க உங்க கூட வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இல்ல, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணின்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல நாங்க வந்துங்க நீங்க தாவேக்காவை முன்னிலைப்படுத்தி இல்ல நான் அதை புரிஞ்சுக்கிறேன். கூட்டணியை குழப்ப நினைக்காதீர்கள். உடன்பாடு இல்லை, திமுக கூட்டணி என்பது பலமா தான் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிங்கிறது தான் நீங்கள் சொன்னீர்கள், எங்களுடன் அவர்கள் வந்தால் சொன்னேன். நான் சொன்னேன் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லல, காங்கிரஸ் தாவேக்கா நான் சொன்ன வார்த்தையில மீண்டும் உறுதிப்படுத்த சொல்ல, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். இல்ல அதுல வந்து எனக்கு இன்னும் உடன்பாடெல்லாம் கிடையாதுங்க. என்ன பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க வந்தாலும் வருவாங்க சொன்னீங்க. அவர்கள் ஒரு கால் தனியா நின்று ஒரு 10 இடம் ஜெயிச்சாங்கன்னா இப்ப எங்க கூட்டணிக்கே 10 இடம் தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆதரிச்சலாம் ஆதரிக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அது வந்து நீங்க திமுகவை நான் எதிர்த்து பேசிவிட்டேன் அதனால வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப பிஜேபி எதிர்த்து பேசிவிட்டு இப்ப வந்து சேருவாங்கன்னு பேசுறாங்கல்ல, அது மட்டும் எப்படி ஒத்துக்க முடியும்? இப்ப அதிமுக எதிர்த்து பேசலையா? இப்போ யாருக்கு விஜய் பி டீம் என்கின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இதுல வந்து திமுகவுக்கு பி டீம்னு சொல்லி சொன்னது பிஜேபி, அது போல இப்ப பிஜேபிக்கு பி டீமாக இருக்கிறான்னு சொல்லி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் வந்து விஜய் வெளியே வரல. வெளியில வந்து வெளிப்படையாக அவர் இது போன்ற ஏதோ 1-2 கூட்டங்கள்ல பேசினாதான் அவருடைய மனநிலை என்ன, எதை நோக்கி பயணிக்கிறார், தனியா நிக்க போகிறார், காங்கிரஸை நோக்கி இல்லை. இல்ல காங்கிரசுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலமாக தான் இருக்கிறது. அதுல வந்து தோக்கடிக்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதனாலதான் வந்து இப்ப விட திமுகவும் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தா பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சேர்ந்த பிறகுதான் சொல்றாரு ஒரு பெரிய கட்சி எங்க கூட வரப்போகிறது அப்படிங்கிறாரு. ஒரு கொடியை காட்டின உடனே பாருங்க கொடி பறக்குது, அது அச்சாணி போட்டு விட்டோம், பிள்ளையார் சொல்லி போட்டோம்னு பேசுறாரு. அப்ப என்ன தெரியுமா, அவருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ என்ற சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரையில் எங்க கூட்டணி பலமாக இருக்கிறது. 1000 கருத்து வேறுபாடுகளோடு நான் பேசினாலும் கூட தேர்தலில் வந்து ஒரு அடிப்படை. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை முருகன் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சியை மதிக்கலைன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை ஒரு நோக்கி நகர்றாரு திரு மாணிக்கம் தாக்கூர். அது ஒரு பயமுறுத்தல். அது பேசுவோம். அது ஒரு பயம். அதுதான் பயமுறுத்த வேலையாக ஒரு கட்சியினுடைய முதலமைச்சராக அறியப்படக்கூடியவர் கூட்டணி கட்சியினுடைய பெரிய கட்சியாக கூட்டணி தோத்து போயின்னு சொல்றாங்க. அதான் அர்த்தம். முன்னாள் முதலமைச்சர் அர்த்தம் அதுக்கு. கட்சி கூட்டணி எங்க கூட்டணி, எங்களை மதியுங்கள், எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்க. எங்களை மதிக்கலைன்னா உங்களுக்கு அதுதான், அது எங்களை மதியுங்கள், எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்கள், எங்களுக்கு உரிய சீட்டை கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வெற்றி பெற முடியாது, நீங்க வெற்றி பெறது கஷ்டம்னு எச்சரிக்கை பண்றாரு. அவ்வளவுதான். நீங்க வந்து திமுகவை பயமுறுத்துவது போல அப்படிதான், அது அப்படியே வச்சுக்கோங்க. பயமுறுத்துறது தான் எங்களுக்கு எங்களுடைய இடத்தை நாங்க எட்டி பிடிக்கிறதுக்கு, எங்களுடைய எய்மை நாங்க வந்து கடைபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்தில் பேசுறாங்க. அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியது. பேசுவோம். இங்க வந்து இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி இன்றைக்கும் அது பலமாக தான் இருக்கு. நாங்கள் 1000 குறைகள் சொல்லலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னா ஒரே கட்சி ஆயிரும்ல, எல்லாரும் ஒரே கட்சியில் இருந்துடலாம்ல. அது இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சி. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஜேபி என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் காலு ஊன்றிவிடக்கூடாது, இங்கே வரக்கூடாது என்று கொள்கை ரீதியாக எல்லா கூட்டணியும் அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி அந்த ஒரு பாயிண்ட்லேயே எல்லாம் ஒற்றை கோரிக்கையில் ஒற்றுமை நிற்க. இவங்க எப்படி திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக சேர்ந்திருக்கோன்னு சொல்றது மாதிரி நாங்கள் வந்து பிஜேபி என்ற ஒன்றே ஒரு மத சார்புடைய இயக்கம், இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, இங்கே வரக்கூடாது, வளரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த கொள்கையில ஒற்றுமையா இருக்கிறோம். நிச்சயமாக இது வெற்றி பெறும். பலமான ஒரு போட்டியை நீங்கள் உருவாக்கும் பட்சத்தில் ஒரு கால் திமுக
முழுமையான மெஜாரிட்டியை பெறாத பட்சத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று காங்கிரஸ் கருதுகிறது. எங்களுக்கும் அந்த பங்கு கொடுங்கள் என்று இதுவரையும் அதான் கேட்காத ஒரு ஐயா, கோரிக்கையை நீங்க ரைட் சொல்லிட்டீங்க. ரைட் ரைட் நிறைவு